இப்போது அதிமுகவிலேருந்து வெளியேறியிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமை மேலே உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அதிருப்தி? எதனால் அங்கேருந்து வெளில வந்திருக்கீங்க? தனியரசு சட்டமன்ற உறுப்பினராக கூடாதுன்னு எடப்பாடி விரும்பினா, எடப்பாடி முதலமைச்சராக முடியாதுன்னு தனியரசு விரும்பினர்ல. இவர் யாருனே தெரியாத ஒரு எடப்பாடியை 2017 பிப்ரவரியில் கூவத்தூரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை முதலமைச்சராக உருவாக்குனது நாங்கள் எல்லாரும் தானே. நீங்கள் டிடிவியோ சின்னம்மாவோ தனியரசோ 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையன் வரைக்கும் கூட இருந்து தான் முதலமைச்சராக்கிறோம். ஓபிஎஸ் அவர் பிரிஞ்சு போயிருக்காங்க, செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க ஆதரவாளர்கள்லாம் வெளில போயிருக்காங்க. டிடிவி தனியாக கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு. சசிகலா வெளியில் தான் நிற்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஆதரவாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ஒன்றா கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட எடப்பாடி பின்னாடி நிற்கிறவங்களோட அந்த தொண்டர்கள் கூட்டம் தானே அதிகம். அதிகாரத்தை எதிர்த்து அதிகாரம் இல்லாத மக்களுக்காக போராடி 50 வழக்குகளை சுமந்து பல நாள் சிறையில் இருந்து இந்தியாவில் யாரும் செய்யாத சித்திரவதைகளுக்கு இரையான ஒரே இயக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் வரை தான். ஷூட்டிங் ஸ்பாட் படக்காட்சியிலிருந்து நேராக செங்கோட்டைக்கு வர்றேன்னு சொல்கிற நடிகர் விஜய் மாதிரி தனியரசு இல்லை. ஒரு வழக்கு கூட இல்லாமல் இருக்கிற எடப்பாடி நேராக சிலுவம்பலத்திலிருந்து முதலமைச்சர் அரியணைக்கு கோவத்தூரில் வர்றாலும் தனியரசு இல்லை. தனியரசு மாதிரிலாம் ரத்தமும் சதையுமா மக்களோடு நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும், அந்த இடம் வெற்றி பெறும். இன்றைக்கி கண்ணு கெட்ட தூரத்துக்கு வெற்றியே தெரியலின்னு எடப்பாடி சொல்கிறார்ல. எதனால? எடப்பாடிக்கு பக்கத்தில் தனியரசு இல்லை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்முடன் இருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். புதிய சிந்தனைக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நலமா இருக்கையா? அதிமுகவில் இணைஞ்சு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, பயணிச்சிருக்கீங்க. இப்போது அதிமுகவிலேருந்து வெளியேறியிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமை மேலே உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அதிருப்தி? எதனால் அங்கேருந்து வெளில வந்திருக்கீங்க? திராவிட பேரியக்கத்தில் இருதுருவ அரசியலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையானது. நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். மறைவுக்கு பிறகு அதை மிக வலிமையாக அதை வழிநடத்தியது புரட்சித் தலைவி அம்மா. அம்மாவின் வெற்றி கூட்டணியில் 2011 தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு இணைந்த முதல் வெற்றி சட்டமன்ற உறுப்பினர். 2016 வரைக்கும் கூட்டணி நீடிக்குது. 234 தொகுதியில் தனித்து நின்று அதிமுக போட்டியிட்ட பொழுதும் தனியரசு கூட இருக்கேன். வெற்றி தனித்து புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி. அம்மா மரணம். அம்மா மரணத்துக்கு பிறகு இப்போ பல நெருக்கடிகள். முதல்ல சின்னம்மா நெருக்கடி, டிடிவி வெளியே போகிறார், ஓபிஎஸ் தலைமை ஒத்து நடத்தினார். பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதிமுக தொடர்ந்து தோல்வியை தழுகிறது. ஆனாலும் அம்மா உருவாக்கின அரசு என்பதனால் 2021 வரை 10 ஆண்டுகள் நெருக்கமாக ஆட்சியில் அதிகாரத்தில் அதிமுக அணியில் இருந்த தனியரசு 2001 தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசுக்கு எடப்பாடி வாய்ப்பு மறுக்கிறார், ஏமாற்றுகிறார். நம்ப வைத்து கடைசி நேரத்தில் ஏமாற்றுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்தது. ஆனாலும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நேர் அரசியல் எதிரியாக இருக்கிற அணியில் இணையதில் தனியரசுக்கு ஒரு நெருடல் இருந்தது, தடுமாற்றம் இருந்துச்சு. எடப்பாடியும் துரோகம் பண்ணிட்டார். தேர்தல் போட்டியிலிருந்து விலகி இருந்தனே அல்லாமல் அப்போ கூட நான் போய் எதிரணியில் நிற்கலை, வாய்ப்பு இருந்தும் கூட. எடப்பாடியினுடைய இந்த தொடர் சரிவு, பிடிவாதம், தன்னுடைய கட்சியில் இருக்கிற எல்லா ஆளுமைகளும் வெளியேறது, 2021 அவர் இப்பொழுது வைத்திருக்கிற இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி 66 சட்டமன்ற உறுப்பினர் கூட அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இருந்ததுனால வந்த வெற்றி. ஆக அவரும் இப்பொழுது வெளியேறி இருக்கிறார். கடைசியாக செங்கோட்டையன் வரைக்கும் வெளியேறிய பிறகு இவர்கள் ஒன்றுபடுவார்கள். ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக உருவான நிலையில் தனியரசு மீண்டும் இணைந்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பதற்காக காத்திருந்தேன். தொடர்ந்து வேண்டுகோள், அறைகோவல், தனித்தனியாகவும் கூட்டாகவும் பொதுவெளியிலையும் என்னுடைய விருப்பத்தை சொன்னேன். அது யாரும் அது 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 சரியாகலை. கண்ணு கட்டிய தூரத்திற்கு இவர்கள் இணைவார்கள் என்கின்ற நம்பிக்கை இழந்த பிறகு தனியரசு 2026 இன்னொரு வலிமையான திராவிட கருத்தியலை தாங்கி நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய அணியை, நாட்டின் முதல்வர் தளபதியை, அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை முடிவு செய்து மரியாதை நிமித்தமாக அறிவாலயத்தில் மாண்புமிகு முதல்வரை தனியரசு சந்தித்திருக்கிறேன். அவருடைய அரசியல் பாதையை ஆதரித்திருக்கிறேன், வரவேற்றிருக்கிறேன், வாழ்த்தியிருக்கேன். எதிர்காலத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் அணியாக இணைந்து தொகுதியை பெற்று போட்டியிட்டு தேர்தலையும் சந்திப்பதா என்பது குறித்து எதிர்காலத்தில் முடிவெடுவோம். கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையை விமர்சிச்சுட்டு நிறைய பேர் அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு திமுகவில் சேர்கிற மாதிரியான தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? எடப்பாடியினுடைய பிடிவாதம் தான். எடப்பாடியினுடைய ஆளுமையற்ற நிலை, தத்துவமற்ற அரசியல், கொள்கையற்ற அரசியல், திராவிட கருத்தியலை தாங்கி நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தாதது, ஜனநாயக பண்புகளற்று
தன்னுடைய கட்சிக்காரர்களையே எதிரியைப் போல பார்த்து அவர்களை எல்லாம் விலக்குவது, வெளியேற்றுவதில் மகிழ்ச்சி அடைவது, தேர்தலில் தொடர்ந்து தோல்வி. வெளியில மாற்று கருத்து ஒன்று இருக்கு. அது வந்து அதிகார போட்டினால தான் நிறைய பேர் அங்கிருந்து வெளியில போறாங்க. இவரை தலைமையை ஏத்துக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஈகோ இருக்கு, அதிகார போட்டி இருக்கு, அதனால தான் அவங்க வெளியில போறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இவர் தலைவராக யாரும் சவாலாக சொல்லவே இல்லையே. இப்போ எல்லாரும் இவரை தலைவரை ஏற்றுக்கிட்டு முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு தானே இத்தனை ஆண்டு காலம் பயணிக்கிறாங்க. இப்போ இவர் வந்து யாருனே தெரியாத ஒரு எடப்பாடியை 2017 பிப்ரவரியில் அதே 16-17ஆம் தேதி கூவத்தூரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை முதலமைச்சராக உருவாக்குனது நாங்கள் எல்லாரும் தானே. இப்போ நீங்கள் டிடிவியோ சின்னம்மாவோ தனியரசோ 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையன் வரைக்கும் கூட இருந்து தான் முதலமைச்சராக்கிறோம். இப்போ இவரையே எங்களை எதிரியை பார்க்குறாரு. யாரெல்லாம் நாங்கள் இவரை முதலமைச்சராக்கி நாட்டுக்கு உலகத்துக்கு அடையாளப்படுத்தினோமோ, இவருடைய இந்த வெளிச்சத்துக்கும் இந்த அதிகார குவியலுக்கும் யார் நாங்கள் துணை நின்றோமோ அவரை இப்போ எங்களை பார்த்து வெளியேற்றி யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை எதிரியாக பார்த்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லி அவரை வந்து என்ன சொல்கிறது, அது அதிகார போட்டினால தான் அந்த கட்சியை விட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க, இந்த கட்சியிலேருந்து வெளில போயிருக்காங்க. அதுதானே உண்மை. இல்லை, இவரை அப்படி போட்டியாக இவரை வீழ்த்துறதுக்கு யாரும் முயற்சிக்கவே இல்லை. இவரை வந்து நேர் செய்து இப்போ டிடிவி அவர்களை சொன்னீங்க. இப்போ கூட அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தார். என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டு அதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம், முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவில் வந்து வேறு யாரை வேணாலும் அறிவிக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் முதலமைச்சர் வேட்பாளராக நான் ஏற்றுக்க முடியாது, அந்த ஒரு காரணத்தினால தான் நான் கூட்டணியிலேருந்து வெளில போகிறேன்னு அவர் சொன்னார். இதை நம்ம எப்படி பார்க்குறது? ஆமாம், இப்போ நீங்கள் வந்து அதிமுகவை வெற்றி பாதையில் அனைவரையும் அரவணைத்து செல்லாமல் எதேச்சதிகாரமாக செயல்படுகிற பொழுது யார் ஏற்றுக்குவா? அதுதான் வந்து முரண்பாடு தானே. இப்போ நீங்கள் எடப்பாடியை வந்து அப்போ டிடிவியும் தானே முதலமைச்சராகிறாரு. கோவத்தூரில் டிடிவி இருக்கார், சின்னமாக இருக்கிறாங்க. மொத்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவருக்கு. அந்த டிடிவி அவரோடு இணைந்து களத்தில் நின்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தானே எடப்பாடி முதலமைச்சராகிறாரு. அப்போ எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் எங்கே முரண் வந்துச்சு? வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பக்குவத்தை எடப்பாடி பெற்றிருக்கணும். இப்போ கூட அவர் வந்து, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு இருக்கிற டிடிவிவே இவர் வெளியேறிவிட்டு என்டிஏவிலிருந்து இவர் வெளியேறிவிட்டு மீண்டும் போய் பாஜகவில் சேர்றாரு. ஏற்கனவே பாஜகவில் இருக்கிற டிடிவியே அங்கீகரிக்க மாட்டேன், ஆதரிக்க மாட்டேன், மேடை ஏற்ற மாட்டேன், அணிக்கிலே வச்சுக்க மாட்டேன்னு சொன்னால் அவருக்கு கோபம் வருமா வராதா? அப்போ டிடிவி வீழ்த்த வேண்டும் என்று தன்னுடைய கட்சியிலிருந்து வெளியேற்றுகிறார். தனியாக ஒரு கட்சி நடத்தி இன்னொரு கூட்டணியில் இருக்கிற பொழுது அந்த கூட்டணியிலையும் அவரை வச்சுக்கூடாதுங்கிற அளவுக்கு டிடிவி வீழ்த்த வேண்டும், அமமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிற ஒருவரை அவர் எப்படி டிடிவி முதலமைச்சராக வருவேன்னு சொல்லி எப்படி அவங்களாம் அடிமையலாம் எடப்பாடிக்கு? ஆகவே எடப்பாடியில் அவங்க வேறு வழி இல்லை, அரசியலில் தன்னுடைய தொண்டர்களை, நாட்டு மக்களுக்கு அவர் தந்த வாக்குறுதியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, அந்த அரசின் மீது, அம்மாவின் மீது இருக்கிற பற்றுறுதியில் அவங்க அந்த பயணத்தை துவக்குறாங்க. அதற்கு எதிராக இருக்கிற எடப்பாடியை வீழ்த்துவதற்கு அவர்களும் களம் அமைத்து வீழ்த்துறாங்கல்ல. இப்போ டிடிவியில் எடப்பாடி வீழ்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் தசமான ஒரு உண்மை தான். ஆனால் இன்னொரு விஷயம், தொண்டர்கள் அப்படின்னா அதிமுகவோட தொண்டர்கள்னு எடுத்துட்டோமா, பெரும்பகுதியான தொண்டர்கள் யார் பக்கத்தில் இருக்காங்க? சில ஏரியாவில் எடப்பாடி பக்கம் இருக்கிறாங்க, சில பகுதிகளில் ஓபிஎஸ் அவர் பிரிஞ்சு போயிருக்காங்க, செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க ஆதரவாளர்கள்லாம் வெளில போயிருக்காங்க. டிடிவி தனியாக கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு, சசிகலா வெளியில தான் நிற்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஆதரவாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ஒன்றா கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட எடப்பாடி பின்னாடி நிற்கிறவங்களோட அந்த தொண்டர்கள் கூட்டம் தானே அதிகம். ஆமாம், எதனால தொண்டர்கள் வந்து எடப்பாடி பின்னாடி தானே இருக்காங்க, அதை நம்ம ஏற்றுக்க தானே வேணும். 100 விழுக்காடு உண்மை. கணிசமான அளவு பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. வெற்றி பெறுவதற்கு தகுதியான எண்ணிக்கையில் இல்லை. அதுதானே சிக்கல். ஜனநாயகத்தில் என்னையா, வெற்றிக்கு என்ன தேவை? பெரும்பான்மை தேவை. எடப்பாடியுடைய இந்த இந்த வீழ்ச்சிக்கு எது காரணம்? பெரும்பான்மையை இழந்தது. யார் பெரும்பான்மையை இழக்க வச்சா? டிடிவி, ஓபிஎஸ், சின்னம்மா, செங்கோட்டையன். அவங்கெல்லாம் அதிகார போட்டியில் அங்கேருந்து வெளியில் போனாங்க. அதே மாதிரியான ஒரு செயலை தான் இப்போ நீங்களும். ஆமாம், அதிகாரத்தை தகரலைன்னா தனியரசுக்கும் அதான சிக்கல். இப்போ தனியரசு சட்டமன்ற உறுப்பினராக கூடாது எடப்பாடி விரும்பினா, எடப்பாடி முதலமைச்சராக முடியாதுன்னு தனியரசு விரும்பினல. இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை, எடப்பாடி முதலமைச்சர் ஆகல. அதுதானே ஜனநாயகம். நானும் அரசியல் இருக்கிறேன், நீங்களும் அரசியல் இருக்கிறீங்க. இணைந்து எதுக்காக பண்ணுற பதவிகளை பகிர்ந்து கொண்டு மக்களுக்கு தொண்டாற்றுறது அரசியல் வர்றான். மக்கள் சேவையில் மக்கள் தொண்டாற்றுறது அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியுமா? இல்லை, களத்தில் அதிகாரம் இல்லாமலேயே தனியரசு மாதிரி உலகத்தில் யார் மக்களுக்கு தொண்டு செய்தா, சேவை செய்தா? அதிகாரத்தை எதிர்த்து அதிகாரம் இல்லாத மக்களுக்காக போராடி 50 வழக்குகளை சுமந்து பல நாள் சிறையில் இருந்து இந்தியாவில் யாரும் செய்யாத சித்திரவதைகளுக்கு இரையான ஒரே இயக்கம் தமிழ்நாடு கொங்கிளைஞர் வரை தான். இன்றைக்கி நீங்கள் ஒரு வழக்கு கூட சின்ன இல்லாமல் நேராக ஷூட்டிங் ஸ்பாட் படக்காட்சியிலேருந்து நேராக செங்கோட்டைக்கு வர்றேன்னு சொல்கிற நடிகர் விஜய் மாதிரி தனியரசு இல்லை.
ஒரு வழக்கு கூட இல்லாமல் இருக்கிற எடப்பாடி நேராக சிலுவம்பலத்திலிருந்து முதலமைச்சர் அரியணைக்கு கோவத்தூரில் வர்றால் தனியரசு இல்லை. தனியரசு மாதிரிலாம் ரத்தமும் சதையுமா மக்களோடு எளிய கடைசி மனிதனுடைய உரிமைகளுக்காக போராடினதில் காவல்துறை எதிர்த்து, அரசாங்கத்தை எதிர்த்து, ஒட்டுமொத்த சமூகத்தை எதிர்த்து நீதியின் பக்கம் நின்று சமரசம் இல்லாமல் போராடி ஒரே இயக்கம் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை, ஒரே தலைவன் தனியரசு தான். அப்படிப்பட்ட தனியரசுவே இன்றைக்கி நாங்கள் எடப்பாடி சார்ஜ் பண்ணுறோன்னா எடப்பாடி இன்றைக்கி மக்களால் வீழ்த்தப்படுகிறார். தளபதி ஆதரித்தேன், தொடர்ந்து தளபதி வெற்றி பெறுகிறார். புரட்சித் தலைவி அம்மாவை அதிமுகவை ஆதரித்த தனியரசு அம்மா மரணிக்கிற வரை வெற்றியை தவிர வேறு எதுவும் அவங்க கண்ணு கட்டிய தூரத்துக்கு தோல்வியே சந்திக்காமல் வெற்றியை நோக்கியே பயணத்துக்கு எடுத்து சென்றதில் தனியரசனுடைய பங்கு இருக்குல்ல. அப்போ அதுதான் தனியரசு. அதனால தானே புரட்சித் தலைவி அம்மா மீண்டும் மீண்டும் தனியரசை மிக அருகாமையில் நெருக்கமாக வச்சுருந்தாங்க புரட்சித் தலைவி அம்மா. அப்போ புரட்சித் தலைவி அம்மாவுக்கு இல்லாத அக்கறை எடப்பாடி ஆதரவுனால தான் எழுத அவர்கள் வந்து 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க. தனியரசும் காரணங்கிறேன் நான் மட்டும்னு அந்த ஆணவ போக்கு ஜனநாயகத்தில் அழகு இல்லது. அந்த வெற்றிக்கு தனியரசு துணை நிற்கிறேன்ல, அது மட்டும் இல்லை. தனியரசு நின்ற இடத்துல தோல்விங்கிறதே எப்பொழுதும் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை. நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும், அந்த இடம் வெற்றி பெறும். அப்போ அதிமுகவோட அம்மாவோடு இருக்கிற வரை அம்மாவுக்கு கண்ணு கட்டிய தூரத்துக்கு எதிரில்லைன்னு சொல்லும் போது தனியரசு பக்கத்தில் தானே இருக்கிறேன். இன்றைக்கி கண்ணு கட்டின தூரத்துக்கு வெற்றியே தெரியலின்னு எடப்பாடி சொல்கிறாருல. எதனால? எடப்பாடிக்கு பக்கத்தில் தனியரசு இல்லை. அப்போ உனக்கு வெற்றி எப்படி வரும்? தோல்வி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று சொன்னல. இப்போ தளபதியோட நிற்கிறேன்ல, திமுகவில் போய் நீங்கள் முழுமையாக இணைச்சிக்கல. முழுமையாக இணையாத போதே திமுக வெற்றிக்கு மேலே வெற்றி குவிக்குதுன்னா நின்ன என்ன ஆகிறது? தனியரசு அவர்களோட பவர் வந்து எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சு திரும்ப தனியரசு அவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நான் சீட்டு தர்றேன், உங்களுக்கு அதிகாரம் தர்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இங்கே போய் இணைஞ்சிருவீங்க. கட்டாயமாக கலந்து பேசுவோம். அதில் என்ன? அதிமுக ஒரு திராவிட பேர் இயக்கம், பொதுச் செயலாளர் சில கருத்துக்களில் சில அணுகுமுறையில் மாற்றிக்கொண்டு வெற்றிக்கான வியூகத்தை அமைப்பதில் தனியரசின் கருத்துக்களை கேட்டு தன்னுடைய தோல்விக்கான பயணத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு வெற்றிக்கான வியூகத்தை அமைப்பதில் எடப்பாடியும் தனியரசு கலந்து பேசி வெற்றிக்கான வியூகம் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இணைந்து பயணிக்கிறதுல என்ன சிக்கல்? அவர் ஜனநாயகவாதி, இந்திய குடிமகன் தானே. அதனால நான் அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால நிர்வாகத்திலையும் அரசியலையும் இணைந்து பயணித்த எடப்பாடி ஒரு நாட்டின் முதலமைச்சர், இப்போ எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. அவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. தனிப்பட்ட முறையில் எடப்பாடி என் மீது அன்பும் பாசம் வச்சுருப்பார். நான் அவர் எடப்பாடி மேலே அன்பு பாசம் இப்போ மாறாது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. தனியரசு பொறுத்த வரைக்கும் தனி மனிதன் மீது எப்பொழுதும் நான் பகைமை பாராட்டியதே இல்லை. அது மோடி, அமித்ஷா, தளபதி, எடப்பாடி, விஜய் அப்படியெல்லாம் இல்லை. அவருடைய அரசியல் பயணம், அரசியல் பார்வை மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கணும். மக்கள் நலனுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும், இறைவனாக இருந்தால் கூட கண்டிக்கிற முதல் இடத்துல இருக்கிறது தனியரசு தான். கண்டிப்பாக திரு தனியரசு அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான ஒரு நன்மை பயவிக்கிற மாதிரியான சில விஷயங்களை செய்வாருன்னு சொல்லி நான் நம்பலாம். நீங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. புதிய சிந்தனைக்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி. வணக்கம்.